அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 16 and 17 இந்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இன்னைக்கு காலையில் நம்மளுடைய கூகுள் சிஏ யூனிவர்ஸ் டெலகிராம் மூலமாக நீங்கள் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் டீட்டெயிலோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்மளுடைய டெலகிராம் சேனல் மூலமாக உங்களுக்கு 2 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு என்னென்ன டேட் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், அந்த டேட்டை மட்டும் நீங்கள் படிக்கணும். இதற்கான சோர்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுற நியூஸ் பேப்பர் தினமணி அண்ட் ஹிந்து தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதினா மட்டும் போதும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் கொஷின்ஸ் அப்படியே கேட்குறாங்க. லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம் உட்பட. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் அடுத்து நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் 2 days ஒன்ஸ் இனி ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த கொஷின் எப்படி இருக்குது, இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த கொஷின் எப்படி இருக்குது, ரொம்ப பேசிக்காக இருக்கா, டீட்டெயிலாக இருக்கா, இது நம்மளுடைய யூடியூப் சேனலில் தயவு செஞ்சு மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? which of the following are correctly paired? அதாவது எது கரெக்டாக இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சத்பவ் நடவடிக்கை. அதாவது இது ஒரு ஆப்ரேஷன் நம்ம இந்தியா ஒரு நாட்டிற்காக பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா யாகி புயல்னு சொல்லி லேட்டஸ்டாக வந்திருக்கு. இது ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட ஒரு புயல். 2024 ஆசிய நாடுகளில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தின புயல் இந்த யாகி புயல். அப்போ கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகள் எதுனா மியான்மர், லாவோஸ், வியட்நாம். அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு நிவாரண உதவி நம்ம இந்திய அரசு பண்ணாங்க. அந்த நிவாரண உதவிக்கான பேர் தான் ஆன்சர் சத்பவ் நடவடிக்கை. அப்ப சத்பவ் இது கேட்டாங்கன்னா மியான்மர், லாவோஸ், வியட்நாம் இந்த நாடுகளுக்கு நம்ம இந்தியா பண்ணது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போஸ் புயலை வச்சு கேட்டாங்கன்னா யாகி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி. இந்த கட்சி எப்போ உருவாச்சு இது நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக ஹெட்லைன்ஸில் இருக்கிற கட்சியில் இது ஒன்று. இந்த கட்சி உருவானது 26 நவம்பர் 2012. இந்த நாளில் தான் இந்த கட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுவும் கன்ஃபார்ம் ரைட். இன்னைக்கு ஆம் ஆத்மின்ற கட்சி 2 பிளேஸில் ஆட்சியில் இருக்கு. ஒன்று டெல்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப். யூனியன் கேட்டா டெல்லி, ஸ்டேட்டு கேட்டா பஞ்சாப். இன்னைக்கு இந்தியாவில் நேஷனல் பார்ட்டிஸ் மொத்தம் 6 இருக்கு, தேசிய கட்சிகள். போன 2023 ஏப்ரல் மாதம் தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறாங்க 6வதா ஒரு தேசிய கட்சி எதுனா ஆன்சர் ஆம் ஆத்மி. சரிங்களா? இன்னைக்கு மொத்தம் 6 தான் இருக்கு. அதில் கடைசியா உருவானது ஆம் ஆத்மி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சு. 3 கட்சிகள் தேசிய கட்சிக்கான அங்கீகாரத்தை இழந்திருக்கும். திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இதுக்கப்புறம் 6வதா ஆட் பண்ணது ஆம் ஆத்மி. ஓகே, அப்ப செகண்ட் ஒன் ரைட்டு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, வதாவான் துறைமுகம். இது குஜராத் கொடுத்திருக்கேன். இது குஜராத் கிடையாது. வதவான் துறைமுகம் எங்க உருவாகிட்டு வருதுன்னா ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ பிரம்மாண்டமா இந்த துறைமுகத்தை என்ன பண்றாங்க, உருவாக்கிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் பெரிய துறைமுகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 13 இருக்கு. இந்தியாவில் துறைமுகங்களை மேம்படுத்தும் திட்டம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் சாகர் மாலா. சாகர்னா கடல். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஃபோர்த் ஒன் சுதர்சன் பட்நாயக். இவர் எந்த ஸ்டேட்னு நான் கேட்டிருக்கேன். இங்கே உங்களுக்கு பீகார் கொடுத்துருக்கேன். ஸோ இவர் பீகார் கிடையாது. ஸோ அப்போ இது ராங். சுதர்சன் பட்நாயக் இவர் எந்த ஸ்டேட்னா ஆன்சர் ஒடிசா. இவர் ஒடிசாவை சேர்ந்தவர். இவர் யாருன்னா உலகளவில் புகழ்பெற்ற மணல் சிற்ப ஓவியர். 2014 கூட மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ வழங்கியிருப்பாங்க 2014. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தேர்டு, ஃபோர்த்து ராங், ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் ரைட். அப்ப 1, 2 மட்டும் சரி. எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சியில் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. 1 மற்றும் 2 சரி. நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன் போடலாம். முத்ரா திட்டம். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம் 8 ஏப்ரல் 2015 தொடங்கப்பட்டது. இந்த டேட்டை மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய வாட்டி ரிப்பீட்டடா நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது, இத்திட்டத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு இப்ப 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10 ஆண்டுகளில் மொத்தம் ரூபீஸ்
30 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது மக்களுக்கு இவ்வளவு லட்சம் கோடி நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 10 ஆண்டு நிறைவை ஒட்டி. இது லேட்டஸ்டா பேப்பர்ல வந்த ஒரு அப்டேட். இது 100% கன்ஃபார்ம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. இத்திட்டத்தின் கீழ் அதிக கடனுதவி பெற்ற மாநிலங்கள் பட்டியல். ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு, இது கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யூபி கொடுத்துருக்கேன், இது ராங் ஆன்சர். செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார் வந்து செகண்ட் பிளேஸ் வரணும். பீகார் செகண்ட் பிளேஸ். இதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ், இதுவும் ராங் ஆன்சர். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யூபி வரணும். ஃபோர்த் வந்து வெஸ்ட் பெங்கால், ரைட். அப்ப செகண்ட் ஒன் ராங். செகண்ட் ஒன் ராங். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. 2024 பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட அதிகபட்ச கடனுதவி ரூபீஸ் 10 லட்சம் ரூபாய் இனி 20 லட்சமாக வழங்கப்படும் என அறிவித்தார். யார் அறிவிச்சாங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகே, அப்ப இது ரைட்டான்னு பாத்தீங்கன்னா இதுவும் தவறு தான். ஏன்னா இதுல டேட்ல மாற்றங்கள் இருக்கு. டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 2024 ஜூலை 23 தான் வரணும். சரிங்களா? ஏன்னா இந்த வருஷம் மக்களவை தேர்தல்னால 2 பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க. 2024 பிப்ரவரி 1 இந்த நாள்ல ஒரு பட்ஜெட், இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் 2024 ஜூலை 23 ஒரு பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க. இதுல தான் இந்தியாவோட நிதியமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 10 லட்சம்ன்றத 20 லட்சமா நாங்க கொடுப்போம்னு சொல்லி. அப்ப இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் 1 மட்டும் தான் கரெக்ட், 2 3 வந்து ராங். ஓகே, அடுத்தது ஃபோர்த் ஒன். இத்திட்டம் மொத்தம் 3 பிரிவுகளில் கடன் வழங்குகிறது. அதாவது சிசு, கிஷோர், தருண். இது கன்ஃபார்ம். ஓகேவா? இது கன்ஃபார்ம். அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்டும் 4 மட்டும்தான் சரி. அப்ப எங்க இருக்கு? பில இருக்கா? 1 மற்றும் 4 சரி. ஓகே, இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிசு இந்த ஸ்கீம் மூலமா அதிகபட்சம் எவ்வளவு வரைக்கும் கடன் வாங்கலாம்னா ரூபீஸ் 50,000. கிஷோர் இதன் மூலமா அதிகபட்சம் ரூபீஸ் 50,000 ரூபீஸ் 5 lakhs வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம கடன் வாங்கலாம். இதுக்கப்புறம் தருண் இந்த ஸ்கீம் மூலமா ரூபீஸ் 5 lakhs ரூபீஸ் 10 lakhs வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கடன் வாங்கிக்கலாம். இதுதான் இப்ப 20 lakhs மாத்திருக்காங்க. ஓகே, இந்த 3மே எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுல எது இருக்கு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த முத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன். பொருந்தா இணையை கண்டறிக. எது வந்து இதுல ராங்கா இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜன் சுராஜ் ஆப்போசிட்ல பிரசாந்த் கிஷோர் நான் கொடுத்திருக்கேன். பிரசாந்த் கிஷோர் ஃபர்ஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இவர் வந்து இந்தியாவில் ரொம்ப பிரபலமான தேர்தல் வியூகர். இவர் எந்த ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் சம்பந்தமா அந்த வியூகம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அந்த கட்சிகள் தான் வந்து நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? அப்ப இவர் லேட்டஸ்டா ஜன் சுராஜ்ன்ற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த இயக்கம் வர 2 அக்டோபர் 2024 இந்த நாள்ல இது ஒரு கட்சியா உருவாக போகுது. ரீசன் 2025 பீகார் ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்க போகுது, சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் இவர் போட்டியிடுறாரு. இப்ப பீகார்ல சிஎம் யார் இருக்கா? நிதிஷ்குமார் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால ஜன் சுராஜ் ஆப்போசிட் பிரசாந்த் கிஷோர், இது ரைட். ஏன்னா இது வந்து இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது டைமண்ட் லீக் தடகளம். இது வந்து ஒரு அத்லட். இதுல வந்து இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா தங்கம் வென்றார்னு நான் கொடுத்திருக்கேன். நீரஜ் சோப்ரா இதுல பங்கேற்றாரு ஈட்டி எறிதல், அதாவது ஜாவ்லின் த்ரோல. ஆனா இவர் கோல்டு வாங்கல. என்ன வாங்கியிருப்பாருன்னா சில்வர் வாங்கியிருப்பாரு. லாஸ்டா முடிஞ்ச ஒலிம்பிக்லயும் இவர் சில்வர் வாங்கியிருப்பாரு, இதுலயும் இப்ப சில்வர் வாங்கியிருக்காரு. அதனால செகண்ட் ஒன் வந்து ராங். இதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரு சில ஆண்டுகளாகவே மத்திய அரசோட ஒரே முயற்சி 1 country 1 election எப்படியாவது கொண்டு வந்துடலாம். இதற்காக ஒரு 8+1 சொல்லலாம், 8 உறுப்பினர்கள் ஒரு தலைவர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு ஒன்று கொண்டு வராங்க. இதுக்கு தலைவரா யாரை கொண்டு வராங்கன்னா ராம்நாத் கோவிந்த். இவர் இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர். இவர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. பிளஸ் மத்திய அரசு இதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கமிட்டிக்கான தலைவர் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். அப்ப இது ரைட். இதுக்கப்புறம் மீண்டும் மஞ்சப்பை. தமிழ்நாட்டில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இப்ப அமல்ல இருக்கு. எந்த நாள்ல கொண்டு வந்தாங்கன்னா 23 டிசம்பர் 2021. இது ரைட். இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா
பிளாஸ்டிக், தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு தடை இருக்கு. இதை யாரு கொண்டு வந்தார்னா முன்னாள் முதல்வர் இபிஎஸ் 1 ஜனவரி 2019 கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது தான் மீண்டும் மஞ்சப்பை. இந்த டேட் அப்படியே டிஎன்பிசியில் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இதுல எது தவறு? செகண்ட் மட்டும் தான் தவறு. அப்ப தேர்ட் ஒனுக்கு எது ஆன்சர் பாருங்க? ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், 16 செப்டம்பர் 2024 ரூபீஸ் 434 கோடி மதிப்பில் சர்வதேச சரக்கு பெட்டக முனைமம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது முக்கியம். சரக்கு பெட்டக முனைமம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இவை தமிழகத்தில் எந்த துறைமுகத்தில் அமைந்துள்ளது? ஓகே, ஆப்ஷன் ஏ சென்னை, பி எண்ணூர், சி குளச்சல், டி தூத்துக்குடி. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து என்ன போர்ட்டு? வஉசி, வஉ சிதம்பரனார் துறைமுகம். இங்கதான் இப்ப இந்த சர்வதேச சரக்கு பெட்டக முனையமும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ரிமைனிங் பாருங்க. சென்னை தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான துறைமுகம். இதுக்கப்புறம் எண்ணூர் துறைமுகம் இதுவும் இருக்குது. இது வந்து யார் பேர்ல இருக்குன்னா பெருந்தலைவர் காமராஜர் இவருடைய பேர்ல இருக்குது. இதே மாதிரி குளச்சல் துறைமுகம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில உருவாக்கிட்டு வராங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. பிளஸ் பக்கத்து ஸ்டேட்டு கேரளால பாத்தீங்கன்னா விலிங்கம் இந்த துறைமுகம் என்ன பண்றாங்க? உருவாக்கிட்டு வராங்க. இந்தியாவில் நிறைய பகுதிகளில் துறைமுகம் உருவாக்குறாங்க. நான் அப்பதே சொல்லியிருந்தேன் என்ன ஸ்கீமு? சாகர் மாலா. சரிங்களா? இப்போ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி தூத்துக்குடி. ஃபிஃப்த் ஒன், பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். எது ரைட்டு எது ராங்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்தியா உலக அளவில் கப்பல் கட்டுமானத்தில் தற்போது 22வது இடத்தில் உள்ளது. ஓகே, இது பேப்பர்ல லேட்டஸ்டா உள்ள அப்டேட். இது கன்ஃபார்ம் ரைட்டு. நம்ம இந்தியாவோட இலக்கு என்னன்னா டார்கெட் 2047, அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 100 ஆண்டுகள்ல டாப் 5க்குள்ள எப்படியாவது வரணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ வரைக்கும் இந்தியால கப்பல் கட்டுமானம் எங்கெங்க இருக்குது, அதாவது நம்ம நாட்டுக்கு தேவையான போர்க்கப்பல். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால கொச்சின், ஆந்திரால விசாகப்பட்டினம், மும்பைல மசாகான், இதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால கார்டன் ரீச், தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளி. எனக்கு தெரிஞ்சு முக்கியமான இடங்கள் இந்த 5. சரிங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. மருத்துவர்களுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படும் என அறிவிப்பு. இது லேட்டஸ்ட் அப்டேட். நமக்கு ஆதார் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் ஒரு கார்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி லேட்டஸ்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் தேசிய மருத்துவ பதிவேடு போர்ட்டலை மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா 23 ஆகஸ்ட் 2024 அறிமுகம் செய்தார். இந்த போர்ட்டல் இப்போ கூட பாத்தீங்கன்னா குரூப் 2ல கூட கேட்டிருப்பாங்க இதே மாதிரி ஒரு கொஸ்டின். இனிமேல் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, இதை யார் கொண்டு வந்திருக்காங்க? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். இப்போ அமைச்சர் யாருன்னா JP நட்டா. ஓகே, அப்ப இது செகண்ட் ஒன் ரைட். இதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க. வரி செலுத்துதல், பங்குச்சந்தை முதலீடு உள்ளிட்டவற்றிற்கான UPI பண பரிவர்த்தனை உச்சவரம்பு ரூபீஸ் 10 லட்சமாக உயர்வு. எதுன்னு சொல்றாங்கன்னா வரி செலுத்துதல், பங்குச்சந்தை முதலீடு உள்ளிட்டவற்றுக்கான UPI பண பரிவர்த்தனை உச்சவரம்பு 10 லட்சமாக உயர்வு. இது ரைட்டான்னு கேட்டா இது தவறு. சரிங்களா? அதாவது இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 lakhs இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணிருக்காங்க? 5 lakhs வந்து மாத்திருக்காங்க. 5 lakhs தான் மாத்திருக்காங்க. அதனால வந்து 10 lakhs வந்து கிடையாது. அதே மாதிரி UPI ஓட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் எழுதிடுறேன். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்ப இந்த இது எந்த நாள்ல இருந்து அமல்ல இருக்கு? ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 16 செப்டம்பர் 2024 இந்த டேட்ல இருந்து இப்ப இது அமல்ல இருக்கு. ஓகே, அப்ப தேர்ட் ஒன் வந்து ராங்கு. இங்க 10 லட்சம் கிடையாது, 5 லட்சம். இதுக்கு முன்னாடி 1 லட்சம் இருந்துச்சு. ஓகே, அப்ப ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி, 3 வந்து தவறு. ஸோ சி ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், பின் வருவனவற்றுள் தவறான இணையை தேர்வு செய்ய. எது ராங்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் 15 செப்டம்பர் 1984 செயல்பாட்டுக்கு வருது. இது கன்ஃபார்ம். அடுத்தது போசன் அபியான் திட்டம் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட
மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். சரிங்களா? இது வந்து நியூட்ரிஷன் ஸ்கீமு 8 மார்ச் 2018 கொண்டு வராங்க. இது ரைட்டு. அடுத்து சி பாருங்க, சமூக நீதி நாள், சோசியல் ஜஸ்டிஸ் டே. தந்தை பெரியார் இவருடைய பிறந்த நாள் 17 செப்டம்பர். இது ரைட்டு. இங்க நான் இயர் கொடுத்திருக்கேன். இது என்னன்னா, அதாவது எந்த இயர்ல இருந்து இந்த டேவை வந்து ஃபாலோ பண்றாங்க. தற்போதைய முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எப்ப அறிவிக்கிறாங்கன்னா 2021. அப்ப 21ல ஃபர்ஸ்ட், அடுத்து செகண்ட் 22, தேர்ட் 2023, இப்போ ஃபோர்த்து. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 2021. அப்ப சி வந்து ராங். நான் என்ன கேட்டிருக்கேன்? தவறு தான் கேட்டிருக்கேன். அப்ப இதுக்கான ஆன்சர் 6th ஒன்னுக்கு சி தான். இதுக்கப்புறம் டியும் பார்த்துடலாம். வந்தே மெட்ரோ, லேட்டஸ்டா வந்தே மெட்ரோன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப பேர் மாத்திட்டாங்க, நமோ பாரத் ரேபிட் ரயில். இதோடைய சேவை ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 16 செப்டம்பர் 2024. ஓகே, இப்ப 6th ஒன்னுக்கு எது ஆன்சர்? சி தான் வந்து தவறு. ஓகே, அடுத்தது 7th ஒன், சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தியாவின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம். இதை எங்க ஏற்படுத்த போறாங்கன்னா சிங்கப்பூர். இது ரைட்டு. இப்ப லேட்டஸ்டா பிரதமர் மோடி அவர்கள் சிங்கப்பூர் நாட்டுக்கு அரசுமுறை பயணம் பெயர்ந்தப்ப இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு, கலால் வரி முறைகேடு எது கொடுத்தாலும் யார்னா அரவிந்த் கெஜ்ரிவால். சரிங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட முன்னாள் முதல்வர். இப்பதான் லேட்டஸ்டா போஸ்ட வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது குரங்கம்மை நோய் க்ளோட் 2 பாதிப்பு. குரங்கம்மை நோய் ஆல்ரெடி வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு பிரிவு வந்திருக்கு. இந்தியாவில இப்ப ஃபர்ஸ்ட் டெல்லியில கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது 4வது உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு 2024. இது குஜராத்ல காந்தி நகர் இங்க வச்சு நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப 7th ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ரைட், எல்லாமே ரைட். அப்ப பி ஆன்சர். சரிங்களா? அப்ப அனைத்தும் சரி. அடுத்தது 8th ஒன், சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, விஸ்வகர்மா தினம். இது எப்ப ஃபாலோ பண்றாங்க? 17 செப்டம்பர். இது கன்ஃபார்ம். அடுத்தது MQ-9B ஹண்டர் கில்லா. இது என்னன்னா ஒரு ட்ரோன். இது எந்த நாடு நமக்கு கொடுக்க போறாங்க? நான் இங்க இஸ்ரேல் கொடுத்திருக்கேன், கிடையாது. எந்த நாடு கொடுக்க போறாங்கன்னா ஆன்சர் அமெரிக்கா. அப்ப செகண்ட் ஒன் ராங். இதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க, ஓணம் ஃபெஸ்டிவல். தமிழ்நாட்டில் பொங்கல் மாதிரி இங்கே ஓணம், எங்கன்னா கேரளா. இது 100%. இப்பதான் லேட்டஸ்டா செலிப்ரேஷன் நடந்துச்சு. இதுக்கப்புறம் வேர்ல்டு ஓசோன் டே, உலக ஓசோன் தினம் எப்போ ஃபாலோ பண்றாங்க? 16 செப்டம்பர். ஓகே, அப்ப 8வதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எது கேட்டிருக்கோம்? எது சரியானது கேட்டிருக்கோம். அப்ப 2 வந்து ராங்கா. அப்ப டி தான் ஆன்சர். 1, 3 மற்றும் 4. அடுத்தது 9th ஒன், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தியாவின் முதல் நமோ பாரத் ரேபிட் ரயில் சேவை. இது எந்த இரு பகுதிகளுக்கு இடையே லேட்டஸ்டா பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார்னா அகமதாபாத் டு பூச். இது எங்க இருக்குன்னா குஜராத். ஆல்ரெடி அகமதாபாத்ல ஒரு பிளான் இருக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் அகமதாபாத், அதாவது குஜராத்ல அகமதாபாத்ல இருந்து மகாராஷ்டிரால மும்பை வரைக்கும் போகுது. அதே மாதிரி தான் இந்த நமோ பாரத் ரேபிடும் அகமதாபாத் டு பூச் இடையே லேட்டஸ்டா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ரைட். அடுத்தது செகண்ட் ஒன், 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. லேட்டஸ்டா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவையை துவங்கி வைக்கிறாரு. எங்க வச்சுனா ஜார்க்கண்ட்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்குது. இந்த 6ல எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை. அதனால அந்த 6 சேவை என்னென்ன நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேட்டஸ்டா தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம படிச்சா போதும். இதுக்கப்புறம் வந்தே பாரத்ல இப்போ வரைக்கும் எத்தனை சர்வீஸ் இருக்குன்னா டோட்டல் மொத்தம் 66 சர்வீஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை ட்ரெயின் வந்தாலும் வந்தே பாரத்தோட ஃபர்ஸ்ட் 15 பிப்ரவரி 2019 டெல்லி டு வாரணாசி இடையே முதல் சேவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு எப்பவுமே முதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம்
தேர்ட் ஒன், ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 எப்போ ரத்து பண்ணாங்கன்னு நான் கேட்டிருக்கேன். 5 அக்டோபர் 2019. இது தவறு. எந்த மந்த் வரும்? 5 ஆகஸ்ட் 2019. அப்போ தேர்ட் ஒன் வந்து தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9th ஒன்னுக்கு 1, 2 தான் சரி. எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ சியில் இருக்கு. 9th ஒன்னுக்கு ஆன்சர் சி. அடுத்தது 10வது கொஸ்டின், எத்தனை ஜோடிகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜன்தன் திட்டம். இது அனைவருக்கும் வங்கி கணக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 28 ஆகஸ்ட் 2014. இது ரைட். செகண்ட் ஒன், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், அதாவது PMAYU, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஹவுசிங் ஃபார் ஆல்னு சொல்லுவோம், அனைவருக்கும் வீடு திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 25 ஜூன் 2015. இதுவும் ரைட்டு. இதே இது கிராமின் கேட்டாங்கன்னா இது நமக்கு சொல்ல தெரியணும். 1 ஏப்ரல் 2016. 1 ஏப்ரல் 2016. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, விஸ்வகர்மா யோஜனா திட்டம். இது 17 செப்டம்பர் 2023 செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. விஸ்வகர்மா யோஜனானா இந்த ஸ்கீம்ல பயனாளிகள் யாருன்னா கைவினை தொழிலாளர்கள். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, சலவை தொழிலாளர்கள், ஒரு சிற்பங்கள் வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி கைவினை தொழிலாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக இந்த ஸ்கீம்ல பயனாளிகள். இந்த ஸ்கீமை பற்றி பிரதமர் ஃபர்ஸ்ட் அறிவிச்சது 15 ஆகஸ்ட் 2023 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ தேர்ட் ஒன்னும் ரைட். ஃபோர்த் ஒன் பாருங்க, மேக் இன் இந்தியா, இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 25 செப்டம்பர் 2015. 2015 வராது, 2014 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபோர்த் ஒன் ராங். எத்தனை ஜோடிகள் சரியா இருக்கு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இப்போ 3 ஜோடிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏல இருக்கு. அப்போ 10வதுக்கு ஆன்சர் ஏ. அவ்வளோதாங்க. ஸோ இது கடைசியா 16, 17 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டின் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா நான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன், ப்ளஸ் ஆன்சர் கீ நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை வச்சு நம்ம அடுத்து எழுத போகிற எந்த எக்ஸாம்னாலும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். டெய்லி நான் நியூஸ் பேப்பர் நான் சென்ட் பண்ணுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு படிங்க. பேப்பரை படிங்க, அதுலேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் கூகுள் சி யூனிவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.